ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 1 இயர் பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது. அதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இதில் சீரகம், பூண்டு 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, சீரகம் சேர்த்துட்டு கேரட் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். இந்த சம்மருக்கு குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது. அதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லாவே சாப்பிடுவாங்க. கேரட் நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். இந்த கேரட் நல்லா நெய்யில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் கேரட் நல்லா வெந்து வரும். தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்திட்டேன். மூடி வச்சிடலாம். நல்லா கேரட் இந்த அளவுக்கு வெந்திருக்கும். அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் தேங்காய் பால் சேர்த்துணும். 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பாடு சேர்த்திக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வேக விட வேண்டாம். உதுக்கு சூடாக சாப்பாடு சேர்த்துக்கலாம். சூடாக நல்லா சாப்பாடு சேர்த்திட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியும் கூட, வெயிட் கெயின் ஆகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் காரம் சாப்பிட மாட்டேன் தம்பி, அதனால் நான் மிளகு பொடி சேர்க்கலை. சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும் சாப்பாடு. இதை இறக்கி வச்சுட்டு தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 1 இயர் பேபிக்கு தாராளமாக கொடுக்கலாம் அந்த ஃபுட்டு. இது நல்லா 1 இயர் பேபிக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதில் நெய், தேங்காய் பால், கேரட் இது எல்லாமே சேர்ந்துருக்கனால குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த டைமில். இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள்